ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு டே 1 ஆஃப் 90 டேஸ் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் சீரீஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரை என்ன சாப்பிட்டேன், எங்கெல்லாம் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான் மக்களே. தோசை வித் வேர்க்கடலை சட்னி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் வந்து மேண்டேட்ரியாக டெய்லி 2 சாப்பிட்டுட்டு வரேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க வால்நட்ஸ் வந்து ஃபுட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மார்னிங் அர்லி மார்னிங் சாப்பிட்டுடுறேன். அண்ட் இன்னைக்கு தோசைங்கிறது வந்துட்டு கார்ப்ஸ் ஹெவியான ஃபுட்டு. கார்ப்ஸ் ஹெவியாக இருந்தால் என்ன ஆகும், பாடி ஹெவியாக ஃபீல் ஆகும் கார்ப்ஸ் அதிகமாக எடுத்துக்கும் போது. ஸோ லிமிட்டடாக எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நான் 3 தோசை சாப்பிட்ருக்கேன். 3ன்னு சொல்லும் போதே அதிகமாக ஃபீல் ஆகுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக பாடியும் ஹெவியாக ஃபீல் ஆகும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் அந்த 3மே குட்டியான தோசை. ஒரு தோசைக்கு 25 கிராம் பேட்டர் தான் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கேட்கலாம், மொத்த 75 கிராம் பேட்டரை ஒரே தோசையை ஊற்றி சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு 3 தோசையை ஊற்றி சாப்பிட்டேன்னு கேட்பீங்க. பட் சைக்கலாஜிக்கலி நம்ம 3 தோசை சாப்பிட்டோம் அப்படின்னும் போது ஒரு ஃபுல்னஸ் ஃபீலில் இருப்போம். அதுக்கு தான் மெயின் ரீசன். அண்ட் வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலையும் அதிக கலோரிஸ் கொண்டது. அதனால் அதையும் லிமிட்டட் போர்ஷனில் தான் எடுத்திருக்கேன். 20 கிராம் என் பக்கம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டதுனால எந்த விதமான பேட் ஈட்டிங்கும் இல்லை. இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். ஆஃபீஸ் போய் ரீச் ஆனதுமே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ வே ப்ரோட்டீன் வாட்டரில் எடுத்துக்கிட்டேன். வே ப்ரோட்டீன் எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் ஆப்ஷன் கிடையாது. என்னோட கேஸில் நியூட்ரிஷனிஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணது. பிகாஸ் என்னோட வெயிட் 100+ இருக்கும்போது நான் ப்ரோட்டீனை பேஸாக வச்சு ஒரு மீலை பிளான் பண்ணால் கலோரியை டெஃபிசிட்டில் எடுக்க முடியாது. கலோரி இன்க்ரீஸ் ஆகிடும் ப்ரோட்டீனை பேஸாக வச்சு பண்ணும்போது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் வே ப்ரோட்டீன் எடுக்க சொன்னாங்க. குறைஞ்ச கலோரியில் அதிக ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு எங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லும்போது, கூடவே நீங்கள் எக்ஸசைஸும் வாட்டர் கன்சம்ஷனும் அதிகமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு நான் சொல்ல வரல. அண்ட் இது யாராவது விருப்பப்பட்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நியூட்ரிஷனிஸ்டையோ டயட்டீஷியனையோ இல்லை டாக்டரையோ கேட்டு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த மீலோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதில் எதுவும் பிஞ்ச் ஈட்டிங் கிடையாது, பேட் ஈட்டிங் கிடையாது. ஸோ குட் டு கோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி டொமேட்டோ ரைஸ் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துட்டு போனேன். 200 கிராம் பக்கம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆஃபீஸ் போனதும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதா இருந்தது. டெஃபினெட்லி. ஸோ இப்போ இந்த இடத்துலயும் எப்படி ஸ்மார்ட்டா நம்போ கேலரி டெஃபிசிட்ல மெயின்டெயின் பண்ணி கொண்டுட்டு போறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஃபிஷ் கறி வித் ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் நான் டொமேட்டோ ரைஸ் எடுத்துட்டு போயிருந்தேன். அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து புலாவ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் சன்னா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் லிமிட்டட் போர்ஷன்ல எடுக்கும்போது எல்லார் ஃபுட்டையும் சாப்பிட்ட மாரியும் ஆயிடுச்சு. அதே சமயத்துல போர்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கிற மாரியும் ஆயிடுச்சு. அண்ட் லஞ்ச் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதை நம்ம வந்து பேட் ஈட்டிங் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இது தவிர்க்க முடியாத ஒரு ஹேப்பனிங். அண்ட் இது மாதிரி தான் எவ்ரி டேவும் அமையறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த 510 கலோரி இஸ் ஓகே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் மக்களே. அது ஒரு 90 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் அரௌண்ட் 40 கிராம்ஸ் என்னமோ தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி பாக்கி நான் சாப்பிட்டது. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு புட்டு. இன்னொரு ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது சூப்பரான ரெசிபி. நல்ல உடம்புக்கு ஹெல்தியும் கூட. பட் என்ன ஒண்ணு, அது கொஞ்சம் கலோரி ஹையான ஃபுட்டு. ஸோ அதனால நான் பெருசா எடுத்துக்கல. 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ஸோ இதோட ரெசிபி கேட்டு வச்சிருக்கேன். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ரெசிபி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் மக்களே. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டா நல்லது. ஸோ நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோ புட்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் இந்த ஃபுட் அனலைஸ் பண்ணும்போது இது ஒரு ஹெல்தி ஸ்நாக் தான். அண்ட் அடுத்தது ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ வந்து சுகரோட தான், நார்மல் சுகரோட தான் எடுத்துக்கிட்டேன். இது 1/2 ஜிஞ்சர் டீ தான். இதில் என்ன அப்படின்னா, எனக்கு இதனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை மக்களே. அதே சமயத்தில் இதில் எந்த நியூட்ரிஷனல் வேல்யூவும் பெருசாக அடங்கி இல்லை. இது தேவையில்லாமல் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீ குடிக்கிறாங்கன்ட்டு நானும் டீ குடிச்சிட்டேன். பட் இது வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம் நான். இதில் ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவும் இல்லாமல், நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லாமல் குடித்தது ரொம்ப பெரிய தப்பு. இட்ஸ் அ வெரி ராங் திங். ஐ ஷுட் ஹவ் இக்னோர்டு.
அடுத்து டின்னருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன சாப்பிட்டேன்றத வந்து டோட்டல் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதில எனக்கு ரொம்ப புரோட்டீன் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. எனக்கு புரோட்டீன் வந்து அ 27 டூ 30 கிராம்ஸ் வந்து இடிச்சது. சரி இது எப்படி வந்து சரிப்படுத்தலாம் அப்படிங்கும்போது, எக் மட்டும் எடுத்தா அத கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ண முடியாது. எவ்வளோ எக் தான் சாப்பிடுறது? ஒரு 3 எக்குக்கு மேல போறதுங்கிறது வந்துட்டு அட்வைசபிள் இல்ல. கேஸ் தான் ஃபார்ம் ஆகும். சரி புரோட்டீன வேற எதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பன்னீர்லேருந்து எடுத்துக்கிட்டேன். பன்னீரையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அதில ஃபேட் அதிகம். கேலோரியும் அதிகம்ன்றதுனால கம்பேர் டூ எக்கு கேலரி அதிகம் அதுக்கு. அதனால பன்னீர நான் டச் பண்றது கொஞ்சம் பயந்து தான் டச் பண்ணுவேன். பட் ஸ்டில் வேற வழி இல்ல. புரோட்டீன் இன்னைக்கு ரீச் பண்ணியே ஆகணும். கேலோரியும் வந்துட்டு லிமிட்டடா தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போனதுனால, நான் எக் பன்னீர் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன். நல்லா ஆனியன்ஸ் போட்டு சாப்பிட்டதுனால, எனக்கு ஃபில்லிங்கா இருந்துச்சு. இந்த மீல அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா, இது ஒரு பக்காவான மீலு, கார்ப்ஸ் கம்மியான மீலு, புரோட்டீன் ரிச் ஃபுட்டு. ஸோ இத வந்து தவறு சொல்ல முடியாது. டின்னருக்கு இது சூட்டபிளான மீல் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிரீக் யோகர்ட் சாப்பிட்டேன். நீங்க நெனைக்கலாம், போதும், போதும், போதும் லிஸ்ட் பெருசா போதுன்னு நெனைக்கலாம். பட் இது ஒரு தேவையில்லாத ஆணி. கிரீக் யோகர்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்பதான் கடையிலருந்து. உடனே சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால சாப்பிட்டேன். சப்போஸ் இத வாங்காம இருந்திருந்தேன்னா, இத நான் சாப்ட்டுருக்க மாட்டேன். இது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து புரோட்டீன் வைஸ் அ ரிச்சான ஃபுட் தான். ஸோ இன்னைக்கு புரோட்டீன ரீச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் கலோரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது, இது ஒரு தேவையில்லாத ஆணி. ஸோ அவ்வளோதான் மக்களே. நான் இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வர இதுதான் சாப்பிட்டுருந்தேன். அ இதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கர்ல அ என்ன நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ட அட்டைன் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத பார்த்துரலாம். முதல்ல வந்து கலோரிஸ் என்னோட டார்கெட் 1200 பட் இன்னைக்கு 1477 வந்துருச்சு. பட் ஸ்டில் நம்ம கேலரி டெஃபிசிட்ல தான் இருக்கோம். என்னுடைய மெயின்டனன்ஸ் கேலரி வந்து 2400 செடன்டரியா இருக்கும்போதும், தட் இஸ் மூவ்மெண்ட்ஸ் இல்லாம படுத்தே இருந்தாலும், பட் மாடரேட் ஆக்டிவிட்டி இருக்கும்போது 2600 வரைக்கும் சாப்பிடலாம். அது வெயிட் போடாது எனக்கு மெயின்டனன்ஸ் கேலரி. ஸோ டெஃபிசிட்டா இருந்தேனா இல்லையான்னு பார்க்கும்போது, இன்னைக்கு டெஃபிசிட்ல தான் இருந்திருக்கோம். ஈவன் தோ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலனாலும், புரோட்டீன் வந்துட்டு 0.8 கிராம் ஆர் 1 கிராம் பெர் கேஜி எடுத்துக்கணும். அந்த வகையில நான் 90 டூ 120 கிராம்ஸ்குள்ள எது வேணா எடுத்துக்கலாம். நான் 97 ரீச் ஆனது வந்துட்டு ஒரு எக்ஸலன்ட்டான விஷயம். அ புரோட்டீன் வாஸ் குட் டுடே அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 119 வந்திருக்கு. பட் ஓகே, தட் இஸ் ஆல்சோ எக்ஸலன்ட். 200 கிராம்ஸ்குள்ள சாப்பிடுறது வந்து நத்திங் ராங் இன் இட். அண்ட் ஃபைபர் வந்து வெரி, வெரி லோ. ஃபைபர் நம்ம வந்து இன்டேக் பண்ணாதனால, ஏன்னா நான் இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸே பெருசா எடுத்துக்கல. வெஜ்ஜீஸ் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா ரீச் ஆயிருக்கும். பிளாக் சனால வந்து ஃபைபர் அதிகம். ஸோ அது எதுவுமே நான் எடுக்காதனால, இன்னைக்கு வெரி, வெரி லோ. அது நாளைக்கு வந்து கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணிருவேன். ஃபேட்டுன்னு யோசிக்கும்போது எனக்கு எக்ஸ்பெக்டட் பெர் டே எவ்வளோன்னு தெரியல. பட் 68.3 கிராம் தான் ரீச் பண்ணியிருக்கேன். நான் ரெஃபர் பண்ணும்போது இட்ஸ் அன் ஆவரேஜ் திங்க்ன்ற மாரி தான் குடுத்துச்சு. அண்ட் வாட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 3 டூ 4 லிட்டர்ஸ் இன்டேக் பண்ணணும் மக்களே. பட் நான் என்ன பண்ணிட்டேன் 2 லிட்டர் மட்டும் தான் ட்ரிங்க் பண்ணேன். பட் ஸ்டில் அ தண்ணியே குடிக்காம எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கேன் நானு. இன்னைக்கு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணது வந்து, இது ஒரு சாதனையா தான் நான் நினைக்கிறேன். ஸ்லீப் வந்து அட்லீஸ்ட் 7 டூ 8 ஹவர்ஸ் தான் இருக்கணும். நான் தூங்குனதே 5 ஹவர் தான் இன்னைக்கு. அது வந்து தப்பு. அதுவும் வந்து நான் ரெக்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் எக்சர்சைஸ் நான் இன்னும் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல. இன்னைக்கு ஆஃபீஸ் போனதுனால கொஞ்சம் டிராவல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாடி மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்தது. யூசுவல விட. ஸோ வெரி மாடரேட் பட் இன்டென்ஸ் ஒர்க் அவுட்லாம் நான் ஸ்டார்ட்டே பண்ணல. ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங்கும் சேம் கண்டிஷன் தான். எனக்கு இதுக்கு டைமே இல்லங்கிறதுனால தான் ஜிம் கூட ஜாயின் பண்ணாம இருக்கேன். அண்ட் ஜிம்முங்கிறது வந்து அவசியம் நான் சொல்ல வரல. பட் வீட்ல இருந்தா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஜிம் போயிட்டோம்னா, மைண்ட் செட் இருக்குன்றதுனால தான் ஜிம்முங்கிற ஒரு விஷயத்த சூஸ் பண்றதே. பட் என்னால ஆஃபீஸ் போயிட்டு இது பண்ணிட்டு டைம் இருக்க மாட்டேன்து. ஸோ அத நான் கவர் பண்ண முடியல. பட் எனிஹவ் அ ப்ரெஷர் பண்ணி நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே குட் தான். நான் ஜெனரலா செக் பண்ணி பார்த்தேன். அது என்னென்ன கவர் ஆயிருக்குன்ட்டு. அதில பொட்டாசியம் மட்டும் இல்ல. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்துட்டு ரெட் பனானா எடுத்து பொட்டாசியமா மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட் சைட் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, டீ வெளில தான் வாங்கி குடிச்சேன். அண்ட் எக் ஆம்லெட்டும் வெளில தான் வாங்கி சாப்பிட்டேன் மத்தியானம். ஸோ இது 2த்தையும் லிமிட் பண்ணணும் கண்டிப்பா. டீ கண்டிப்பா தேவையில்ல. எக் ஆம்லெட் வீட்லருந்து எடுத்துட்டு போக ட்ரை பண்றேன். அண்ட் திஸ் இஸ் மை ட்ராக்கர் ஃபார் தி டே. இதுல ஸ்லீப்பு, ஃபைபரு, எக்ஸர்சைஸு, வாட்டர் இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. அது நெக்ஸ்ட்டு கம்மிங் அப்கமிங் டேஸ்ல ரெக்டிஃபை பண்ணணும். கண்டிப்பா பண்ணிருவேன். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா, இன்னைக்கு டே வந்துட்டு ஒரு ஹெல்த்தி டேன்னு தான் சொல்லணும். ஸோ சக்சஸ். இதே மாரி நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு பண்ண தப்ப ரெக்டிஃபை பண்ணி பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு எஃபோர்ட் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.